கர்த்தாவே அநேகம் ஆண்டவரே பொன்வெளியை பார்க்கிறோம் விளம்பின வேதம் நலம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற வேதத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சுவாசம் உள்ளவை யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா, எல்லாம் உம்மை துதிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஆண்டவரே எல்லாம் உம்மை ஆண்டவரே துதிக்கிறதாக, உம்மை ஆண்டவரே வணங்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தந்தை, இந்த ஆண்டவரே முதல் வாரத்திலும் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே உடைய சமூகத்தை எங்களை ஆண்டவரே வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதோ ஆண்டவரே கடந்து வந்த ஆண்டவரே 10 மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்பா தேவனே நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராளம் ஆண்டவரே. அப்பா தளர்ந்து போன எங்களை ஆண்டவரை திடப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ காரியங்களிலும் ஆண்டவரே என்ன செய்வோம் எது செய்வோம் என்று திகைத்தின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாக ஆண்டவரே காரியங்களை நடப்பித்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவரே எரேமியா 33:3 சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்து வாருங்கள் என்று சொன்னவரே அப்பா. ஆமாண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சுமைகள் அனைத்தையும் நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உடைய அன்பான கரத்தில் எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அற்புதரே அதிசயமானவரை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய பேரையும் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து ஆண்டவரே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய மதில்கள் ஆண்டவரே எங்களை சுற்றிலுமாக இருந்து எங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கண்ணின் மணியை போல எங்களை காக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லி அப்படியாக எங்களை ஆண்டவரே நடத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வேலை சத்தியம் போக்கிலும் வரத்திலும் எல்லாம் உடைய கரமுடனிருந்து காப்பதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 150 நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 150. ஹல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்காலத்தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ளவை யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உண்டாக்கின ஆகாய விரிவை பார்த்து, வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எல்லாம் ஆண்டவரே நம்ம போறோம், ரோட்ல போகும்போது ஆகாயத்தை பார்த்து என்னைக்காவது நம்ம துதித்திருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் உண்டாக்கின எத்தனையோ அதிசயங்கள் எல்லாம் சொல்கிறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ காட்சிகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறதாக இருக்கு. இயற்கை காட்சிகள் ஆண்டவரே காணப்படுகிறதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாசம் உள்ளவையாவும் துதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவதாக தேவனே இந்த தேசத்தையும் ஆண்டவரே சுற்றியுள்ள 7 எமிரேட்ஸையும் கர்த்தாவே இந்த கருத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மேம்பட்டமாக இந்த தேசத்தில் நீர் வைத்து பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனியும் காக்கவல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் சந்ததிமார்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமான ஆண்டவரே போஸ்டில் இருக்கிற எல்லா விதமான தலைவர்களையும் ஆண்டவரே இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பப்ளிக் செக்டர்ஸ் பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாவற்றையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல 7 எமிரேட்ஸை ஆளுகை செய்கிறவர்களையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள்
ஆண்டவர் இந்த வருடத்திலையும் ஆண்டவரே செய்ய இருக்கின்ற எல்லா புதிய புதிய திட்டங்கள் எல்லாவற்றிலும் அப்பாவுடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே அவர்களுடைய இருந்து கர்த்தாவை நடத்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ இந்த மாதங்களிலிருந்தும் ஆண்டவர் இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இந்த ஆண்டவரே வின்டர் டைம்ல ஆண்டவரே எவ்வளவோ தேசத்திலிருந்தெல்லாம் மக்கள் வந்து இந்த தேசத்தில் ஆண்டவரே இருந்து ஆண்டவரே தேசத்தை சுற்றி பார்த்து ஆண்டவரே செல்ல வருகிற மக்களையும் ஆசீர்வதித்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் நாடாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேசத்திலே பாதுகாப்பை நீர் வைத்திருக்கிற வருகிற ஒரு டூரிஸ்ட் கூட இது வரைக்கும் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு போய் நாங்கள் இப்படியான காரியங்களில் இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் சம்பவித்தது, இப்படி ஒரு ஆண்டவரே எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று ஒரு குறையும் சொல்லாத வண்ணமாக இந்த தேசம் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே மற்ற நாடுகள் எல்லாம் வைத்து நோக்கும் பொழுது குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இட்டாலி, பிரான்ஸ் ஆண்டவரே இப்படியான நாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கு சுற்றுலாவை வருகிற பயணிகளிடமிருந்து அவருடைய பொருட்கள் எப்படியாக அபகரிக்கப்படுகின்றன என்று ஆண்டவரை கண்கூடாக பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு மெட்ரோல போகும்போது கூட தகப்பனே அவருடைய பொருட்கள் எல்லாம் எப்படி திருடப்படுகின்றன என்று சொல்லி பெண்களும் ஆண்களும் எப்படியாக அவருடைய உடைமைகளை கொள்ளையடிக்கிறார்கள். ஆண்டவரே ரோட்ல நடக்கும் பொழுதே ஆண்டவரை கண்ணிமைக்கும் நேரத்தில் அவருடைய பொருட்கள் எல்லாம் எப்படி களவாடப்படுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே இதோ இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே அப்படியான காரியங்கள் நடைபெறாமல் நீர் காத்து வருகிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் மக்கள் எல்லாம் இந்த சட்டத்திற்கு பயந்து நடக்கிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே அப்பா உலகத்திலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்லி ஆண்டவரே தேசத்தை நீர் அறிவித்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எல்லா தேசத்திலே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே அப்பா கம்பெனிகள் சொந்தமான வைத்து நடத்துகிற கம்பெனிகள் காணப்படுகிறதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே பெரிய ஆண்டவரே அப்பா கார்பரேட் கம்பெனியிலிருந்து சின்ன தொழில் செய்கிற கம்பெனிகள் வரைக்கும் தேசத்தில் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வேலை செய்கிற மக்களுக்கு அவர்கள் ஏற்ற ஊதியங்களை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே அவர்களுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சந்திக்கும்படியாக தேவனை உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டவரே அப்பா இந்த லேபர்ஸும் ஆண்டவரே ஆண்டவர்கள் அந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் நேரமே ஒரு வீட்டில் ஒரு நாளுக்கு கச்சராவை எடுக்காமல் இருந்தோம்னாலே அது எவ்வளோ ஒரு நாற்றத்தை தருகிறதாக இருக்கிறது. ஆனால் அவர்களோ எத்தனையோ இடங்களிலிருந்து எல்லா விதமான கழிவுகளையும் எடுத்து சென்று அகற்றி அது ஆண்டவரே ப்ராசஸ்க்கு போய் அதிலிருந்து பிரிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் பிரித்து பாட்டில் தனியாக கேன் தனியாக இப்படியாக அதையெல்லாம் பிரித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் எத்தனை விதமான கழிவுகள் ஆண்டவரே நாற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் ஆண்டவரே காணப்படுகிறதா இருக்கிறது. அது வேலை செய்கிறவர்களுக்கு எத்தனை விதமான பாதிப்புகள் ஏற்படலாம், உடல்நல கேடுகள் ஏற்படலாம். ஆனாலும் என் தேவன் தாமே அப்பா அந்த கவர்மெண்ட் ஆனது ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஃபெசிலிட்டிஸும் செய்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொடுக்க தகப்பனே உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம். அது போலதான் ஆண்டவரே இந்த லேபர்ஸ் ஆண்டவரே வெயில்ல ஆண்டவரே கட்டும் தொழிலாளிகள் ஆண்டவரே அப்பா ரோட்ல வேலை செய்கிறவங்க ஆண்டவரே இதோ அம்மாளிகள் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே வெயிலேயே தான் ஆண்டவரே நேரமும் நிற்க வேண்டிய காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே இதோ அந்த காலத்தில் இருந்த ஆண்டவரே சூழ்நிலைக்கும் இப்பொழுதில் இருக்கின்ற இந்த தட்பவெட்ப நிலைகளுக்கும் மிகவும் வித்தியாசம் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா அதனால் ஆண்டவரே அதிக நேரம் வெயிலில் நிற்பதனாலே உடலில் ஏற்படுகிற பாதிப்புகள் ஆண்டவரே ஸ்கின் கேன்சர் முதற்கொண்டு எத்தனையோ காரியங்கள் வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஏனென்றால் அவங்க அந்த வெயிலில் நிற்கும் போது அவ்வளவு கனமான உடைகளை அணிந்து தலைக்கு ஹெல்மெட்டு, காலுக்கு பூட்ஸு, கைக்கு கிளவுஸு இதையெல்லாம் போட்டுட்டு நிற்கும் போது எத்தனை உஷ்ணங்கள் அவர்கள் உடலை ஆண்டவரை பாதிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். நிற்பதினால் அவர்களுடைய உடலிலிருந்து ஆண்டவரே அப்பா வெளியேற்றப்படுகிற நீர்கள் ஆண்டவரே வேர்வையாக சிந்தப்படுகிற நீர்களினால் ஏற்படுகிற ஆண்டவரே டீஹைட்ரேஷன் இவைகள் எல்லாம் ஆண்டவரே நேரிட்டாலும் என் தேவனே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைத்து தகப்பனே அவர்கள் நல்ல சுகத்தை என் தகப்பனே நீர் தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே சிறு தொழில் செய்கிறவர்கள் இந்த எல்லாவரையும் தகப்பனே காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இனி வருகிற வருடத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே செய்ய இருக்கின்ற ஆண்டவரே இன்னும் மிகப்பெரிய ஆண்டவரே ப்ராஜெக்ட் ஒர்க்குகள் எல்லாம் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆள் இல்லாத
கார்கள் ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை வெற்றியடைய தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கும் தேசத்திலேயும் ஆண்டவரே ஹல்லேலூயா வேலைக்கு வருகிறவர்கள் ஆண்டவரே வெறுமனையுமே திரும்பி போய்விடாத வண்ணமாக ஏற்றெடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேலை கிடைக்க தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் நல்ல வேலைகளும் நல்ல சம்பளங்களும் கிடைத்து ஆண்டவரே மக்கள் குடும்பத்தோடு வாழப்படியாக ஆண்டவரே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா தகப்பனே இந்த நாளிலும் ஏற்படுகிற எல்லா விதமான விலைவாசி உயர்வுகள் இங்கு மாத்திரம் என்றல்ல எல்லா இடங்களிலும் காணப்படுகிற விலை உயர்வுகள் அதிகமாகி கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அது ஆண்டவரே உண்ணுகின்ற உணவாக இருந்தாலும் உடுத்துகிற உடையாக இருந்தாலும் இருக்கின்ற இடமாக இருந்தாலும் வண்டிகளிலே ஆண்டவரே யூஸ் செய்கின்ற ஆண்டவரே பெட்ரோல் கேஸ் விலைகளாக இருந்தாலும் ஹல்லேலூயா தங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் விலைகளும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே செல்வந்தர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளாகவே இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே மக்களிடத்திலிருந்து ஆண்டவரே அதிக அளவுக்கு வரிப்பணங்களை சுரண்டி ஆண்டவரே அதை ஆண்டவரே கோடீஸ்வரர்களுக்கு தான் அதை அவர்கள் முதலீடாக கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் இந்த வேலை எல்லாவற்றையும் காண்கிறவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கண்களிலே வைத்து ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா தகப்பன் தேவன் தாமே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லாருக்கும் தேவனே அப்பா ஆண்டவரே அப்பா உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் கிருபை உனக்கு போதும் தெரியுமா ஓகே 67 ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் உண்மையிலே பாக்கியவான்கள் ஓடினாலும் தெய்வமே ஆறுதலின் தெய்வமே உடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது உண்மையிலே பெண்களும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே வாக்கியவான்கள் ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் நடந்தாலும் சோர்வடையார் ஆறுதலின் தெய்வமே உடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கரிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக் கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள் ஆமென் சீயோனை காண்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்போம் ஆமென் வாசலில் காத்திருப்போம் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது உள்ளமுடனும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது ஆமென் கம்பீரித்து சத்தமிடுது ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆமென் ஆறுதலின் தெய்வமே ஹல்லேலூயா ஆமென் அடுத்த பாடல் என்னை காக்கும் கேடகமே தலையை நிமிர செய்பவர் எங்களை காக்கும் 262 தலையை நிமிர செய்பவரே என்றும் உமக்கே
ஆராதனை, என்றென்றும் உமக்கே ஆராதனை. என்னை காக்கும் கேடகமே தலை நிமிர செய்பவரே, என்றும் என்றும் உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எங்களுக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்திடுவோம், நீரே எங்களை தாங்குகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்னை காக்கும் கேடகமே தலை நிமிர செய்பவரே, என்றும் உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. பக்தி உள்ள அடியார்களை உமக்கென்று இயேசு பிரித்தெடுத்தீர். வேண்டும் போது செவி சாய்க்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்களை காக்கும் கேடகமே, இந்த தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. உலக பொருள்கள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எங்களுக்கு தந்தீர். நீர் ஒருவரை பாதுகாத்து சுகமாய் வாழ செய்கிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்களை காக்கும் இயேசுவே, தலை நிமிர செய்பவரே, இன்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. உமது அன்பில் மகிழ்ந்திருப்போம், உம்மோடுதான் நாங்கள் வாழ்ந்திடுவோம். எங்களுக்கு நன்மை செய்தபடியால் நன்றி பாடல் பாடிடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்களை காக்கும் இயேசுவே, நிமிர செய்பவரே, இன்று உமக்கே ஆராதனை, இன்று உமக்கே ஆராதனை. ஆள் கூடும் எல்லாம் கூடுமே, நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே, சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே. தபித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தால், நிமிர்வாத ஐயனோ சுகமாகி நடந்தான். உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே, உம்மால் ஒன்றுமே இல்லை. மீனின் வாயிலே காசு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே. நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே, இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே. வாலிபன் ஐத்தீகு தூக்கத்தால் விழுந்தான், இறந்து எழுந்தான். பவுலன்று ஜெபித்ததால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே. நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே, இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே. காலூன்றி நில் என்று கத்தினார் பவுல் அன்று, முடவன் நடந்தான் கிறிஸ்தியா நகரிலே. ஆமென் அடி ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே. glory glory glory. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே, இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே.
எலிசாவின் சால்வையால் யோர்தான் பிரிந்தது. எரிகோவின் உப்பு நீர் ஆரோக்கியமானது. உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே. நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. கோடாரி மிதந்தது எலியாவின் வார்த்தையால், குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததால். உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை. கோடாரி மிதந்தது எலிசாவின் வார்த்தையால், குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததால். உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை. நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசுவின் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. இயேசுவின் பார்வையால் திருந்தினார் பேரது. கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடும் எல்லாம் கூடுமே. நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா பிதாவே சோத்திரம் 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 சோத்திரம். ஓ நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீர் வாக்கு மாறாத, வாக்குத்தத்தத்தில வார்த்தையில உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆகையால் தான் ஆண்டவரே உம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, துதிக்க, உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து பாட எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தோ இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இடைப்படுகிறது ஆண்டவரே. ஏனென்றால் ஆமாண்டவரே எப்பொழுதுமே நீர் இடைப்பட்டால் அது பூர்ணமாக இருக்கும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தாய் மறந்தாலும் இயேசு நம்மை மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர் இயேசு நெஞ்சில் என்றும் நம்மை சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ இயேசு அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ இயேசு அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார். இயேசு அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. மலை போன்ற என் மாம் பெரும் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. மலை போன்ற எந்தன் மாம்பெரும் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர். ஆமென். தந்தை தாயிலும் மேலானவர். இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த என் பாவங்களை இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. தாய் மறந்தாலும்
இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான என்னையும் ஆக்கிவிட்டாரே. விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் என்னையும் நீதிமானாய் ஆக்கிவிட்டாரே. இயேசு நீதிமானாய் என்னையும் ஆக்கிவிட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மளை அந்த அளவு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. 10 கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 10 கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை ஆண்டவரே நம்மை தாமே வெறுத்து இந்த பூமிக்கு வந்து ஹல்லேலூயா நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாடுகளையும் பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவருடைய வார்த்தையினால் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், இருக்கிறோம். இந்த காலங்களிலும் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம எடுத்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாவமும் நிவாரணமும். ஹல்லேலூயா. பாவம் நிவாரணம். இந்த பாவ நிவாரணத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்து அவர் பாவ நிவாரணையாய் ஆண்டவரே அம்மா மாறினார் என்று பார்க்கிறோம். நாம் அந்த பாவத்துக்கு நிவாரணம் செய்ய வேண்டிய ஆள் அவர் நிவாரணம் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இன்று நாம் எடுக்க போகிற செய்தி பாவமும் விளைவும், பாவத்தினால் வருகிற விளைவுகள். ஹல்லேலூயா. பாவம் என்பது என்ன, பாவத்தினால் வருகிற விளைவு என்ன என்பதை நாம் இந்த நாளில் அறிய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:21. ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். ஓ, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை, நீதியை, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நான் போவனாவையில் அவர் வருவது நலமாயிருக்கும். அவர் வந்தால் உமக்கு பாவங்களை குறித்து, நீதி, நியாயத்தை குறித்து கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். மத்தேயு 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆமென். கொலை செய்யாத இருப்பாயாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். இது இப்பொழுதல்ல, ஆதி காலம் முதலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம். காயனையும் ஆபேலையும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவன் கசந்தான், மனம் கதறினான், பதறினான். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஒப்புரவான நான் எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன், எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் கிருபையுடன் இறங்கினார். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆகலாம் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:22 எடுத்து வாசிங்க. அதிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நிறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பாருங்க எவ்வளவு அந்த பாவத்தினால் வருகிற விளைவுகளை எடுத்து நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கார். பாருங்க, உங்கள் சகோதரனுக்கு, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவனுக்கு நியாயத்தீர்ப்பு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பல முறையில், பல நேரங்களில், பல சூழ்நிலையில், பல சந்தர்ப்பங்களில், பல நோக்கத்தில், பல இயக்கத்தில், பல திட்டத்தில் நாம் தவறி விடுகிறோம் என்பதை நாம் உணர ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவான். அப்படா என்றால் இவர் நம்முடைய சகோதரன் என்று சொல்லி நமக்காக அவரே தன்னையே பலியாக்கினார் என்று நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம்.
தேவாதி தேவன் ராஜாதி ராஜ நம்மள் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகையால் சொல்லுகிறார், நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போல மாற வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், சொப்பனங்களை காண வேண்டும், ராஜ்யத்தை சபை கட்டி எழுப்ப வேண்டும், பெயர் சொல்லி அழைக்க வரும், சுகமளிக்க வருதும், அது ஆவின் வரங்களினால் கனிகளால் நாங்கள் காணப்படணும், இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக மனமேல் பற்றமாக கருவதற்கு காணப்பட பதிலாக நாங்கள் மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது எவ்வளவு உண்மையான காரியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மளை அந்த அளவுக்கு தன்னைத்தானே நம்மை போல் ஒன்றாய் இருக்க அவர் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளோடு இருக்க, நம்மளோடு வாசமாய் இருக்க வந்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. மகள்தான் ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட செய்திகள், ஆண்டவரே ஆமாண்டவரே ஆமாண்டவரே எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஆமாண்டவர் சத்தியத்துக்குரிய ஜீவனுக்குரிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே 5:22 பாருங்க, அடுத்து கண்டினியூ வாசிங்க. சகோதரனை தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன், சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொன்னார், 7 முறையில 70 முறை மன்னிக்கணும் சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நாள் 1000 நாள் போல, 1000 நாள் ஒரு நாளை போல இருப்பது போல 7 தரம் 70 தரம் 70,000 தரம் ஹல்லேலூயா மன்னிப்பு செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனால் மன்னிக்கிற உள்ள நமக்கு இருந்தாலே நமக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமான காரியங்களை எவ்வளவு இலகுவாக சொல்லிக் கொடுக்கிறோம். அவனோடு ஒப்புரவு, அவனோட கூப்பிட்டு பேசு, அவன் உணர்ந்து கொண்டால் ஓகே, உணர்ந்து கொள்ளுவான். உணர்ந்து கொள்ளாவிட்டால் ஒன்றும் அவனுக்கு தீங்கு நினைக்காதே, நான் பதில் செய்வேன். ஹல்லேலூயா. அவனை நான் ஒப்புரவாக்குவேன் அப்படி என்று தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் மார்க்கு 11:26 நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது பாருங்க. ஏன்னா நாம் மன்னியாது இருந்தோமானால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னியாது இருப்பாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனப்பான்மை எங்களுக்கு எடுத்து விட்டு, ஆமாண்டவரே, கசப்பு, வைராக்கியம், மூர்க்கம், தர்க்கம், வாக்குவாதம், போராமை, பெருமை, எரிச்சல், மண்கண், காமக்கார் இவைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே மெய் சமாதானத்தில் சுதந்திரத்திக் கொள்ள